திருவள்ளூர் மாவட்டம் எல்லப்பநாயுடுபேட்டை ஊராட்சியில் உள்ள புதூர் கிராமத்தில் பல ஆண்டுகளாக சாலையின்றி தவிப்பதாக வேதனை தெரிவிக்கும் கிராம மக்கள் தற்போது பெய்து வரும் மழைக்கு சேரும் சகதியுமாக காணப்படும் சாலையில் சேற்றில் இறங்கி செல்லும் அவலம் நீடிப்பதாக கவலை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபு. விவரங்கள். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியம் எல்லப்பநாயுடுபேட்டை ஊராட்சியில் உள்ள புதூர் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட ஆதி திராவிட மற்றும் அருந்ததியர் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்கள் பல ஆண்டுகளாக அடிப்படை வசதியின்றி தவித்து வரும் நிலையில் அப்பகுதி மக்கள் அனைவரும் பயன்படுத்தும் சாலை சுமார் 6 ஆண்டுகளுக்கு மேலாக புதுப்பிக்கப்படாமல் சேரும் சகதியமாக காட்சியளிக்கிறது. விவசாய கூலி மற்றும் பால் விற்பனையை பிரதானமாக கொண்ட இப்பகுதியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் புதூர் ஆரம்ப பள்ளி, பட்டரைப்பெரும்புதூர் மற்றும் கனகமச்சத்திரம் பகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் மழை பெய்யும் போதெல்லாம் சாலையானது சேரும் சகதியமாக காணப்படுகிறது. மேலும் அந்த சாலையிலேயே பால் விற்பனை செய்வோர், 100 நாள் பணிக்கு வேலைக்கு செல்வோர், விவசாய கூலிக்கு செல்வோர் மற்றும் 100க்கும் மேற்பட்ட ஏழை பள்ளி மாணவர்கள் சேற்றிலேயே நடந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டு வருகிறது. மேலும் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் அடிக்கடி வழிக்கு விழுந்து விபத்துக்குள்ளான சம்பவங்களும் அரங்கேறி வருவதாக கூறப்படுகிறது. இது குறித்து பலமுறை அரசு அதிகாரிகளுக்கும் ஊராட்சி நிர்வாகத்திற்கும் தகவல் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் அப்பகுதி மக்கள் மழைக்காலங்களில் நச்சுப்பூச்சிகளின் தொல்லை அதிகமாகி உயிரிழப்புகளும், டெங்கு, மலேரியா உள்ளிட்ட காய்ச்சல்கள் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றும் அவல நிலையும் தொடர்ந்து வருவதாக கூறுகின்றனர். மேலும் பொதுமக்களின் இத்தகைய அவல நிலையை கருத்தில் கொண்டு அரசு அதிகாரிகளும் ஊராட்சி நிர்வாகமும் உடனடியாக சாலையை சீரமைத்து அவர்களுக்கு தேவையான குறைந்தபட்ச அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதுடன் அரசு செவி சாய்க்காத பட்சத்தில் குடியுரிமை சான்றிதழ்களை ஆட்சியரிடம் ஒப்படைக்கப் போவதாகவும் வருத்தத்துடன் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.